வணக்கம். முதல்ல என்னோட படத்தை ப்ரெஸ் மீட்ல இருந்து எண்டு டைட்டிலோட கடைசி ஃப்ரேம் வரைக்கும் உட்கார்ந்து பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எப்போ நான் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறனோ, வெங்காயம் படத்துலேருந்து பயாஸ்கோப்லேருந்து இந்த இடத்துக்கு வந்து நிற்கும்போது என்னுடைய களைப்பெல்லாம் நீங்கும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த உற்சாகமும் அந்த பாராட்டும் வாழ்த்துக்களும் எனக்கு வந்து எப்படியும் மக்களை போய் சேரும். அது நல்லபடியாக அந்த மக்களுடைய வரவேற்பை பெறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்கும். படம் முடிஞ்சிட்டு வந்து அதை நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் எப்பவும் தனித்தனியாக எந்திரிச்சு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் நாங்கள் உட்காந்து பார்க்குற அளவுக்கு சுவாரஸ்யமாக இந்த படத்தை கொடுத்துருக்கீங்க. ஒரே ஆள் போராடி எடுத்ததுனால இது சாதனை பண்ணுறங்க பேரில் எங்களை எதுவும் சோதனை பண்ணாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக குழந்தைங்கள்லாம் விறுவிறுப்பாக பார்க்குற மாதிரியான படமாக இருக்குன்னு என்கிட்ட பாராட்டுகளை தெரிவித்த எல்லாருமே சொன்னது எனக்கு பெரிய உற்சாகமாக இருக்குது. இந்த 6 ஆண்டு கால என்னுடைய கலைப்பு எல்லாமே நீங்கின மாதிரி இருக்குது. இது உலகத்தில் யாருமே செய்யாத ஒரு முயற்சி. இந்த எந்த இண்டஸ்ட்ரியிலுமே, ஹாலிவுட்டில் கேமராவை கண்டுபிடிச்சாங்க, சினிமாவை கண்டுபிடிச்சாங்க, டெக்னிக்கலை, லைட்டை, எடிட்டிங்கை, சாஃப்ட்வேரை என்னென்னமோ கண்டுபிடிச்ச அந்த இண்டஸ்ட்ரியில் கூட செய்யாத ஒரு விஷயத்தை ஒரு தமிழனா இந்த தமிழ்நாட்டு இண்டஸ்ட்ரியிலேருந்து நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். செய்யணும்னு நினச்சது மட்டும் இல்லை, அந்த வேலைகளை தொடங்கினது மட்டும் இல்லை, இன்றைக்கி முடித்து கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டினது வரைக்கும் போராடி தனியாக ஒரு மனிதனாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். இது உலகத்தில் வேறு யாரும் இது வரைக்கும் செஞ்சது கிடையாது. அதுவும் நான் ஒருத்தனே பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஏதோ வந்து ஒரு கம்மியாக ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற கதை, ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிற கதை, ஒரே ஒரு கேரக்டர் இருக்கிற கதை அப்படின்னு உங்களை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரியோ உங்களுக்கு வந்து சுவாரஸ்யம் இல்லாத ஒரு கதையாகவே கொடுத்துடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து உழைச்சிருக்கேன். அது நீங்கள் படம் பார்த்த உங்கள் எல்லாருடைய முகத்துலையும் எனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சது. எங்கேயுமே போர் அடிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ என்னுடைய கடைசி சொட்டு எனர்ஜி இருக்கிற வரைக்கும் இந்த படத்துக்காக உழைச்சி இன்னைக்கு நைட்டு வரைக்கும் கூட 3 மணி வரைக்கும் கியூபுக்கு கரெக்ஷன் கொடுக்கறதுக்காக நானே தான் உட்காந்து எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி திருப்பி கொடுத்துருக்கேன். இந்த உழைப்பு எல்லாம் உலகத்தில் யாருமே செய்யாத ஒரு முயற்சியை நான் பண்ணுறேன்னு சொல்லி படமாக பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எங்கேயும் போர் அடிச்சிடக்கூடாது, படம் பார்க்குறவங்களும் திருப்தியாக உட்காந்து பார்க்கணும், நான் பின்னாடி என்ன கஷ்டப்பட்டாலும் முன்னாடி படம் பார்க்குற ஆடியன்ஸ் சேரில் உட்காந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு உழைச்சிருக்கேன். அது ஓரளவுக்கு நான் நினச்ச அளவுக்கு நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள் முகத்தெல்லாம் பார்க்கும்போது, உங்களுடைய பாராட்டுகளை கேட்கும்போது எனக்கு தெரியுது. நான் ஒரு தமிழனா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வெங்காயம் படம் மாதிரி, பயாஸ்கோப்பு மாதிரி இந்த மக்களுக்காக படம் எடுக்க வந்தோம். நான் உங்களுக்கே நல்லா தெரியும், நான் வெறும் காசு மட்டும் சம்பாதிக்கிறதுக்கு படம் எடுக்கணும்னு தான் இந்த 6 வருஷத்தில் கண்டிப்பாக நான் ஒரு 6 படம் பண்ணியிருந்தா கூட அது 3 படம் எனக்கு ஃபினான்சியலாக வந்து எனக்கு கை கொடுத்துருக்கும், நான் பெரிய பணக்காரனாக மாறி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சினிமாவுக்கு வந்திருக்கும், இந்த மக்களுக்கும் இந்த சினிமாவுக்கும் ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று பண்ணணுங்கிற தவிப்போடு நான் இறங்கி இந்த வேலையை பண்ணி முடிச்சிருக்கேன். ஒரு தமிழனா திரும்பவும் ஏன் திரும்ப திரும்ப தமிழன்னு சொல்கிறேன்னா, இது எவ்வளோ டெக்னிக்கலை கண்டுபிடிச்ச இண்டஸ்ட்ரியிலலாம் கூட இதை எடுக்காத முயற்சியை எடுத்து நாங்கள் முடித்து காட்டியிருக்கேன். இது உலக அரங்கில் நிறைய இடங்களில் நான் ஃபெஸ்டிவல்லாம் போகும்போது நீ எங்கேருந்து வந்த, எப்படி இந்தியன்ஸ்க்கு இவ்வளோ எஃபோர்ட் போட முடியுது, எப்படி இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுட்டு ஒரு படத்தை எடுக்க முடியுதுன்னு அவங்க கேட்குற ஆச்சரியமான வார்த்தைகள், வெளி ஜப்பான்லேருந்து வரவங்க, சைனாலேருந்து வரவங்க, யூஎஸில், யூகேல பல்வேறு நாட்டோட திரைப்பிரமுகர்கள்லாம் இதை வந்து பார்த்து ஆச்சரியப்படும் பொழுது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய மக்கள், என்னுடைய சினிமாக்காரங்க, என்னுடைய பத்திரிகைக்காரங்க, என்ன கொண்டாடினவங்க, எப்பவும் நான் அண்ணன் தம்பியாக நினைக்கக்கூடிய நீங்களும் என்னுடைய இந்த மாபெரும் உழைப்பை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துனீங்கன்னா நான் இந்த 6-7 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் எனக்கு ஒரு பலன் கிடைச்ச மாதிரி இருக்கும். உண்மையிலேயே நான் அந்த படத்தில் இருக்கக்கூடிய என்னோட முடியை பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எவ்வளோ முடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எவ்வளோ உழைச்சி, எவ்வளோ டிப்ரெஷன் ஆகி, எவ்வளோ உழைப்பை கொட்டி நான் வந்து அதை வந்து எடுத்திருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ உழைச்சிருக்கேன், அவ்வளோ இழந்திருக்கேன், அவ்வளோ நாட்கள் நான் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் உட்காந்து மாதக்கணக்கில் உழைச்சிருக்கேன். அது உங்களை சுவாரஸ்யப்படுத்தும்னு நம்புகிறேன். உங்களை இப்போ நீங்கள் படம் பார்த்துட்டு வரும்போது நீங்கள் எந்த மாதிரியான மனநிலை இருந்தீங்களோ அதே மனநிலையில் ஆடியன்ஸ் உள்ளே வரணும். ஏன்னா அது பெரிய ஹீரோ இல்லை, பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூ இல்லை, பெரிய கம்பெனி இல்லை, யாரும் பெரிய கம்பெனி ரிலீஸ் பண்ணலை அப்படின்ட்டு மக்கள் பார்க்க வராமல் விட்டுருவாங்க. நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு ஆதரவில், நீங்கள் கொடுக்குற அந்த படம் பற்றி, இந்த எஃபோர்ட்டை பற்றி நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தைகள் தான் மக்களை படம் பார்க்க வரும். ஏன்னா வெங்காயம் படத்துக்கு நீங்கள் இதை பண்ணீங்க, எனக்கு நீங்கள் செய்யாத விஷயம் இல்லை, எனக்கு செஞ்ச விஷயம்தான். அது மாதிரி எனக்கு திரும்பவும் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து மக்களை திரையரங்கத்துக்கு வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி தரணும்னு உங்களை ரொம்ப அன்போட கேட்டுக்கிறேங்க. இதில் வந்து ஏன்னா இப்போ நம்ம வழக்கமாக 24 கிராஃப்ட்டும்பாங்க சார், அது கிராஃப்ட். ஆனால் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது அப்படி இல்லை. இதில் 74க்கு மேற்பட்ட டிபார்ட்மெண்ட் பார்த்துருக்கேன். ஏன்னா நீங்கள் கிராஃபிக்ஸுங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் கிராஃபிக்ஸ் ஏரியாவுக்குள்ளே போனால் தான் தெரியும், அங்கே வந்து தனித்தனியாக ஒரு அனிமேஷனில் வந்து
மாடலிங் இருக்குது, டெக்ஸ்சரிங் இருக்குது, அனிமேஷன் இருக்குது, டிஜிட்டல் லைட்டிங் இருக்குது, பிளண்டிங் இருக்குது. இப்படி எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட் வேலைகள் நம்ம பண்ணணும். காம்போசிங்னா ஜஸ்ட் வெறும் காம்போசிட்டிங்னு சொல்லிடுவோம். அதுக்குள்ளே ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 74க்கு மேற்பட்ட டிபார்ட்மெண்ட்டுகளை வந்து இதில் பண்ணியிருக்கேன். இல்லை சார், இது எனக்கு என்னன்னா, இது வரும் கின்னஸ்ங்கிறது இதுக்கு இப்போ இது முன்கூட்டி அப்ரூவ் பண்ணியிருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் இதை வரும் கின்னஸ் சாதனையாளர்கள், உலகத்தில் யாருமே செய்யாத ஒரு சாதனையாளர்களால் மட்டும் செய்யக்கூடிய ஒரு விஷயமா இதை தனிச்சு நிறுத்திடணும் அப்படின்னு நான் நினைக்கல. இது நினைச்சா முயற்சி பண்ணால் கான்ஃபிடென்ட்டோட இறங்கினா, ஒரு நல்ல கதையோட இறங்கினா, சராசரியாக நான் யார் ஒன்றும் பெரிய சாதனையாளர், ஒரு தெருக்கூத்தோடியோட பேரன், நான் ஒரு தொழிலாளியோட மகன். எனக்கு சினிமாவில் எந்த பேக்ரவுண்டுமே இல்லை. சென்னை நோக்கி வரும்போது நான் ஒரு தனி மனிதனாக தான் இங்கே வந்தேன். அப்போ நான் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கற்றுக்கிட்டு அந்த படத்தை முடிச்சிருக்கும் போது நீ எல்லாருமே பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒழிய இது வெறும் சாதனையாளர்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு வேலைன்னு தனிச்சு என்னை தனிமைப்படுத்திக்கிறதுக்கு நான் விரும்பல. இது எனக்கு என்ன மாதிரி இயக்குநர்களுக்கு, புதுசாக வர இயக்குநர்களுக்கு, படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் ஒரு உற்சாகத்தை கொடுத்துச்சுன்னா அதுதான் என்னுடைய சாதனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன் மேன், ஏன்னா ஒன்னுன்னு ஏற்கனவே ஒரு படம் வந்ததுனால ஒன்றுன்னு தான் ஆரம்பத்தில் வச்சோம் சார். ஒன் மேன் ஒரு படம் வந்து ஒன்றுன்னு ஒரு படம் சென்சார் பண்ணதுனால ஒன் மேன்னு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் நல்லா கேட்சிங்காக தான் இருந்தது 2 வேர்டு இருக்கும்போது. அதனால ஒன் மேன் அப்படின்னு தான் டைட்டில் சென்சாரில் பதிவு. இது 6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு சார். இது கொரோனா பீரியடுக்கு முன்னாடியே ஆரம்பித்தேன். ஏன்னா நடுவில் இந்த படத்தை என்னால் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆகி எந்த ஃபுட்டேஜ் எங்கே வச்ச ஓவராக ஹேங் ஆகி என்னால் சுயமாகவே சிந்திக்க முடியாத அளவுக்கு ரொம்ப என்னை வந்து டிப்ரெஷன் ஆக்க விட்டுருச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் நிறுத்திட்டு பயாஸ்கோப்னு ஒரு படம் பண்ணி எல்லா டீமோட ஒரு படம் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தேக்கம் தேறி அப்புறம் சிக்காகோ போனேன். அங்கே கொஞ்சம் என்னை வந்து அங்கே இருக்கிற சிக்காகோ மக்கள் தெருக்கூத்து பண்ணுறதுக்காக போனேன். அங்கே நான் இந்த படமே பண்ண முடியாது அப்படின்னு கைவிட்டுட்டு தான் போனேன். அங்கே இருக்கிற மக்கள் இந்த படத்தை கேள்விப்பட்டு, சார் இது உலகத்தில் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்கிட்டீங்க, நீங்கள் முடிச்சே ஆகணும்னு அவங்க கொடுத்த உற்சாகமும் அவங்க எனக்கு கொடுத்த எனர்ஜியில் வந்து இந்த படத்தை முடித்தேன். இல்லை, நான் வேற விஷயத்து இந்த படத்தை கைவிட்டுட்டேன். ஒரு கட்டத்தில் கைவிட்டுட்டு நான் ஒரு தெருக்கூத்து நடத்துறதுக்காக சிக்காகோ போனேன். அங்கே கேள்விப்பட்டவங்க, சார் இந்த படத்தை முடிச்சுன்னு சொல்லி அத்தனை எனக்கு தேவையான எனர்ஜி எல்லாத்தையுமே கொடுத்து இன்னைக்கு ரிலீஸ் வரைக்கும் எனக்கு உற்சாகம் கொடுத்தது, அவங்களுடைய கொடுத்த அந்த உற்சாகமும் சப்போர்ட்டும் தான் இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ண வச்சுது அப்படிங்கிறத நான் சொல்றேன். என்னங்க, நான் எல்லாரையும் சந்திக்கணும்னு தான் நினைக்கிறேன் சார். இந்த படத்துக்கான அட்லீஸ்ட் ஒரு ப்ரோமோவுக்காகவாது சந்திக்கணும்னு நினைக்கிறேன். ரஜினி சாரை பார்க்கணும், கமல் சாரை பார்க்கணும்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அவங்க பார்த்து ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் அவங்களாம் நம்ம பார்த்து வியந்தவங்க. அதே மாதிரி நானும் ஒரு முயற்சி பண்ணியிருக்கும் போது அவங்க அட்லீஸ்ட் பார்த்து அப்ரிஷியேட் பண்ண, அவங்க கவனத்துக்கு போனால் கூட எனக்கு ஒரு பெரிய அப்ரிஷியேஷனாக இருக்கும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். போக முடியல. நானும் எனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த அரசோட கவனத்துக்கு கொண்டு போகணும்னு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி இந்தியன் இண்டஸ்ட்ரின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே தான் நம்ம தமிழ்நாடு இண்டஸ்ட்ரிங்கிறோம். திரைப்பட விழாக்கள் எல்லாம் விருந்து பார்க்கும்போது ஜப்பான்லேருந்து வந்து டைரக்டர், இந்தியன் டைரக்டர் இப்படி பண்ணியிருக்காரு, இந்தியன் டைரக்டர் இப்படி பண்ணியிருக்காருன்னு தான் வார்த்தைக்கு வார்த்தை பேசுகிறாங்க. ஆனால் இந்த இந்திய கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு என்னால் இப்போ என் சக்திக்கு உட்பட்ட முயற்சிகள் எடுத்து அது இன்னும் என்னால் முடியல. இங்கே இருக்கிற ரஜினி சார், கமல் சாரை பார்க்கணுன்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த படத்தை பற்றி அவங்க கவனத்துக்கு கொண்டு போகணுன்னு. அதுக்கு கொஞ்சம் இன்னும் அதுக்கான வாய்ப்புகள் அமையாமல் தான் இருக்கு. ஆமாங்க, நான் வந்து இங்கே வரும்பொழுது அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே மினோவியான்ட்டு அன்பு அப்படின்ட்டு ஒருத்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. நான் பேசிக்காக அனிமேட்டர் தான். நான் படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அனிமேஷன் எல்லாமே படித்து கற்றுக்கிட்டேன் நான். யாருங்க? ஆமாம் சார், அது வந்து அவர் பார்த்தது வந்து வெங்காயம் படத்தை சொன்னார். இங்கே வந்து டைரக்டர் யூனியனில் வந்து எல்லாரும் பார்த்தாங்க, எழுந்து நின்று கை தட்டினாங்க. கிட்டத்தட்ட அவங்க 100 பேருக்கு மேலே பார்த்தாங்க. அவங்க எல்லாருமே எந்திரிச்சு நின்று கை தட்டினாங்க. இந்த படம் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பெருமிதம் கொடுக்கக்கூடிய படம் அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. ஆமாங்க, இப்போ வெங்காயம் வந்து நம்ம ரீஜனல்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும்னு நினைச்சேன். இது வந்து என்னன்னா பணம், காசு, பொருள், பதவி, ஆசைன்னு நம்ம போயிட்டு இருக்க உலகம் முழுக்க எதையோ நோக்கி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த மனித சமூகம் அதெல்லாம் இல்லடா. இந்த உலகத்தை இயக்கக்கூடிய சக்தி நீ இன்னொரு மனிதன் மேலே செலுத்தக்கூடிய அன்பு தான் இந்த உலகத்தை இயக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உலகம் முழுக்க இருக்க மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அப்போ இது ஒரு வேர்ல்டு கண்டென்ட்டாக நான் வச்சுக்கிட்டேன். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், உலகம் அழியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் கண்டென்ட்டாக எடுத்ததுனால இது ஒரு வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைனில் நான் பண்ணேன். இது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் பண்ணக்கூடாது, எல்லா லாங்குவேஜ்லையும் இதை பார்க்க முடியக்கூடிய அளவுக்கு தான் இந்த ஸ்க்ரீன் பிளே, டயலாக் எல்லாமே இருக்கும். அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமான கண்டென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் அதை வச்சேன்.
இல்ல இல்ல அது வந்து வேறங்க. அதுல என்னதான் பண்ணீங்களா அந்த பர்ஃபெக்ஷனும் எமோஷனும் இன்னும் வரல. ஆனா இந்த டெக்னாலஜி வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு கட்டத்துல வந்து நம்ம ஃபிலிம்ல எடுத்து அதை பாக்குறதுக்கே நம்ம ஃபிலிம்ல ஷூட் பண்ணி கொண்டு வந்து லேப்ல கொடுத்து அது பாசிட்டிவா மாத்தி பாக்குறதுக்கு பல நாள் காத்திருந்தோம் இல்லைங்களா? அப்ப டிஜிட்டல்னு வந்தோன்னா உடனே டிஸ்பிளே ஓப்பன் பண்ணி நம்ம பாத்துக்கிறதுக்கான ஒரு டெக்னாலஜி வரும்போது ஃபிலிம்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப டயர்ட் ஆனாங்க. என்னடா இவ்வளவு வேக நம்ம வேலை செஞ்சதை வந்து ஈஸியா ஒரு நாள் அப்படி ஒரு செகண்ட்ல ஓப்பன் பண்ணி பாக்குறானே அப்படின்ட்டு. அப்படி ஏஐ டெக்னாலஜிங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்குங்க. இப்போ நான் ஒரு ஃபிலிம்ல டிஜிட்டல்ல அதோட எக்ஸ்ட்ரீமை அச்சீவ் பண்ண மாதிரி அடுத்து ஏஐ வரதையும் நான் அடுத்தடுத்த படங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏஐயும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். யூஎஸ் போயும் படிச்சுட்டேன். அதோட எக்ஸ்ட்ரீம் என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்த படங்களை அதோட எக்ஸ்ட்ரீம் லெவலில் நானும் ரீச் பண்ணும் அப்படின்னு தான் இருக்கேன். அப்டேட் ஆகிட்டே இருப்பேன் நானும் அடுத்தடுத்து. அது புரியுதுங்க. அது டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இருந்த டிஜிட்டல் டெக்னாலஜியில் நான் எக்ஸ்ட்ரீமாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கேன். அடுத்தது வர ஏஐலையும் நம்ம வந்து என்ன பண்ண முடியுமோ நம்ம பண்ணலாம். கண்டிப்பா அடுத்தது ஏன்னா நிறைய அட்டம்ப்டா எடுத்து கொஞ்சம் ஒரு சின்ன டயர்டா தான் இருக்குங்க. அடுத்து ஒரு கமர்ஷியலா இன்னும் கொஞ்சம் எல்லா டீமோட சேர்ந்து ஒரு ரிலாக்ஸா ஒரு படம். எப்படி நம்ம சத்யராஜ் சொன்னாரு, நான் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு அடுத்து நடிக்க போகும்போது அவ்வளோ ரிலாக்ஸா ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி நான் வந்து நானே எல்லா வசதியும் பண்ணிட்டு இருந்துட்டு நான் டீமோட சேர்ந்து ஒரு படம் பண்றது அவ்வளோ ரிலாக்ஸா ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். அது மாதிரியான ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாங்க, அது இல்லைன்னா பண்ண முடியாது. இல்லை நான் ஏன்னா வெங்காயம் படத்துலேயே நான் ப்ரூவ் பண்ணியிருந்தேன். நான் எடுக்கிற முயற்சி வந்து சும்மா ஆர்வ கோளாறாவோ இந்த சமூகத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான என்னுடைய சுயநலத்துக்காக நான் செய்கிற வேலை இல்லைன்னு என் ஃபேமிலிக்கும் தெரியும், என் நண்பர்களுக்கும் தெரியும், உங்களுக்குமே தெரியும். நான் அதை ப்ரூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் இப்போ எடுக்கிற முயற்சியும் வந்து இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் ஒரு சின்ன செய்தியை சொல்கிறதுக்காக போராடி இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாருமே இவன் செய்கிற வேலையில் எங்கேயாவது ஒரு ரீசன் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போதான் அனுப்பிக்கிட்டு இருக்குங்க. நான் இப்போ நம்ம கோவா ஃபிலிம் ஃபேருக்கு நம்ம அனுப்பியிருக்கிறேன். நேஷனல் அவார்டு இது எல்லாத்துக்குமே இப்போ வரிசையாக அனுப்புறதா தான் இருக்கு. அதான் சார், ரெண்டு மூணு டைம் அந்த மாதிரி என்னால் முடியாமல் விட்டுட்டேன் சார். அதான் நான் சொல்லுவேன், வழக்கமாக எல்லா படத்துலையும் வந்து டைட்டில் கார்டு போடும்போது புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு போடுற மாதிரி இந்த மாதிரி தனியாக எடுக்காதீங்க, அது உயிருக்கு கேடுன்னு சொல்லலாமான்னு கூட போட்டுடலாமான்னு கூட நினச்சது. அந்த அளவுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு. ரொம்ப ஏகப்பட்ட வேலைகள் வந்து, ஏன்னா ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கான வேலைகளை பார்த்தாலே அவ்வளோ நம்ம டிப்ரெஷன் ஆகும். இது எல்லாத்தையும் போட்டு யோசிச்சு ஒரு கிராஃபிக்ஸ் ஆர்ட் எடுக்கிறேன்னா அதுக்கு 10 இடத்துல ஷூட் பண்ணியிருப்பேன். ஒரு 4 பேர் நிற்கிறாங்க, ஒரு வெயில நின்றுக்கிறேன். எல்லாமே எக்ஸ்டீரியரில் தான் இருக்கும் இல்லைங்களா? எதுவுமே ரூமுக்குள்ளே எடுத்தது, லேபை தவிர வேறு எதுவுமே ரூமுக்குள்ளே எடுத்தது இல்லை. எல்லாமே எக்ஸ்டீரியரில் எடுத்தது தான். ஏன்னா 5 கேரக்டர் ஒரு இடத்துல நின்று அந்த ஜம்ப் பண்ணுறது, அருவியில் ஜம்ப் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். இப்போ என்னன்னா ஒரு கேரக்டர் முடிச்சுட்டு அடுத்த கேரக்டர் நான் வந்து காஸ்டியூம் மாற்றிட்டு வரதுக்குள்ளே அந்த கிளவுடு மாறி இருக்கும், சன்லைட்டு மாறி இருக்கும், நடுவில் ஏதோ ஒரு காக்கா ஓடி இருக்கும், இல்லைன்னா அந்த லைட்டிங்கோட டைப் மாறி இருக்கும். அப்போ என்னன்னா மற்றது 4 எடுத்துட்டு 5வது கேரக்டர் எடுக்கும்போது டிஸ்டர்ப் ஆயிடுச்சுனாலும் திரும்ப அந்த 4ஐயும் நான் மறுபடியும் எடுக்கணும். இப்படி பல வேலைகள் வந்து இது எங்கே எதை வச்சோம் எப்படி பண்ணோம், இது பயங்கர டிப்ரெஷனாக தான் இருந்துச்சு. நிறைய அதான் ஒரு வாட்டி நிறுத்திட்டேன். அதை வந்து எனக்கு பயாஸ்கோ படம் எடுத்து திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு போனேன். 2வது வாட்டி பண்ண முடியாத விட்டப்போ இந்த சிக்காகோ நண்பர்கள்லாம் வந்து என்னை கை கொடுத்து என்கரேஜ் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணாங்க. அதில் நான் 2வது வாட்டி எடுத்து நான் திரும்ப முடிச்சிட்டேன். ஆமாம் ஆமாம், ஹெலிகாப்டர் வந்துச்சு. இல்லை ஹெலிகாப்டர் வந்துச்சு, நீங்க தான் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஹெலிகாப்டர் அது தொங்குறது ப்ளூ மேட்ல. ஆமா சார், அதாவது என்னன்னா எனக்கு தெரிஞ்சு அதாவது 500 கோடி ரூபாயில எடுத்த படங்கள், 500 பேர் டீமோட சேர்ந்து எடுத்த படங்களே நாங்கள் உட்கார முடியாம வந்துட்டோம், பார்க்க முடியல, போர் அடிச்சுதுன்னு சொல்ற படங்கள் சில இருக்கு. ஆனா தனி ஒரு ஆளா எல்லாத்தையும் செஞ்சு கஷ்டப்பட்டு போர் அடிக்காம நீங்க இருக்க நுண்ணியில வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்றதே உண்மையிலே எனக்கு நான் செஞ்ச வேலைக்கு எனக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமா நினைக்கிறேன். இல்லை என்னன்னா இப்போ முதலமைச்சர்னு மட்டும் இல்லைங்க, இப்போ ஒவ்வொரு துறைக்கும் தனியாக ஒரு துறை இருக்கு, ஒரு அமைச்சகம் இருக்கு இல்லைங்களா? திரைப்பட வளர்ச்சி துறைன்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா கமர்ஷியலாக எடுக்கிற படங்கள் 100 படங்கள் வரலாம். ஆனால் இந்த மாதிரி இப்போ இது வந்து உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் ஒரு படம் எடுத்திருக்கோம். உலகத்தில் 2 விதமான படங்கள் கவனத்தை பெறுங்க. ஒன்று வந்து பெரிய பட்ஜெட்டில் அபகலிப்டோ மாதிரி, அவதார் மாதிரி, காட்சில்லா மாதிரி எடுக்கக்கூடிய படங்கள் உலகம் முழுக்க போய் சேரும். இன்னொன்று காஸ்டாவே மாதிரி, 127 ஹவர்ஸ் மாதிரி, பரீடு மாதிரி வித்தியாசமான முயற்சிகள் எடுக்கக்கூடிய படங்கள் இருக்குல்ல, அதுவும் உலகம் முழுக்க போய் சேரும். அது இது ஒரு காருக்குள்ளேயே படம் எடுத்திருக்கான், ஒரு தனியாள் வந்து ஒரு தீவுல மாட்டி, இப்படியான படங்கள் வந்து அந்தந்த ஒரு நேட்டிவை வந்து காலம் முழுக்க அழியாத பெரிய செல்வமாக கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு முயற்சியை நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து எடுத்திருக்கேன்.
இது முதலமைச்சரும் நம்ம அமைச்சரும் இதை கவனிச்சு, இல்லை இது வந்து நான் பரிசோதனைன்னு சொல்லி போர் அடிக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடிய படமா இல்லைன்னு நீங்களே சாட்சியா இருக்கீங்களே. சுவாரஸ்யமா கொடுக்கறதுக்கு எவ்வளவு மெனக்கடுறோம் ஒரு டீமா சேர்ந்து, அதை தனியால முயற்சி பண்ணி எடுத்திருக்கேன். அது இந்த அரசாங்கமும் அதுக்கான உதவிகளை அதை கவனித்து நான் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களையும் சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன், சந்தித்து பேசியும் இருக்கேன். அதுக்கு கூடுதலாக சில ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் நம்பிக்கையோட காத்திருக்கேன். இல்லைங்க, என்னன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரே சிங்கிள் சேம் ஷாட்டில் எடுக்கும் பொழுது அந்த லைட்டிங் வந்து மாறுறதுக்குள்ள நான் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள அந்த ஒட்டுமொத்த ஷாட்டையும் நான் எடுத்து முடிச்சுன்னா மட்டும்தான் அந்த 5 ஷாட்டையும் கம்பைன் ஷாட்டை நான் முடிக்க முடியுங்க. 15 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த மேகம் தூர போயிடும், லைட்டிங் மாறிடும், அடுத்து அந்த கிளவுடே வந்து வேற மாதிரி ஆகிடும். அப்போ நான் ஒரு லேடி கேரக்டரை போடணும்னு வைங்களேன், அதுக்கு எவ்வளோ வேலை செய்யணும், அதுக்கு ப்ராப்பர் மேக்கப் பண்ணணும். ஒன்றா அவை சண்முகி மாதிரி ரெமோ மாதிரி ப்ராப்பராக பண்ணணும் லேடி கேரக்டர். சும்மா காமெடியாக நம்ம கோயில் திருவிழாக்களில் பெண்கள் என்ன இல்லை இல்லை அது அது நடக்காதுன்னு தெரியும். அதனால தான் அம்மா கேரக்டர் மாதிரி தனியாக இருக்கிற கேரக்டர்களுக்கு நான் போயிட்டேன். அப்போ நீங்கள் இப்போ ஒரு லேடி கேரக்டரை வச்சு காமெடியாக போயிருந்துன்னு வச்சுக்கங்களேன், ஒட்டுமொத்த படமுமே உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக ஒரு மாதிரி அமைச்சூராக தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இப்போ இல்லைன்னா கூட உங்களுக்கு அது இல்லைங்கிற ஃபீல் இருக்காது. ஆனால் அந்த அம்மா வந்து அந்த அன்புக்காக ஏங்குறாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். அவங்க தனியாக தான் இருப்பாங்க. எதெல்லாம் மெச்சூராக ஃபீல் கொடுக்குமோ அதெல்லாம் ட்ரை பண்ணிப்பேன். ஆமாங்க, தெருக்கூத்து கலைஞர்கள் எப்பவுமே அவங்களுக்கான எல்லா வேலைகளையும் அவங்களே பண்ணிப்பாங்க. அவங்களே காஸ்டியூம் போட்டுவாங்க, அவங்களே மேக்கப் போட்டுவாங்க, அவங்களே ஹேர் ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, அவங்களே ஆடுவாங்க, பாடுவாங்க, சண்டை போடுவாங்க, நகைச்சுவை பண்ணுவாங்க, மிருதங்கம் வாசிப்பாங்க, குழல் வாசிப்பாங்க. ஒரு தெருக்கூத்து கலைஞர்கள் மல்டி டேலண்டட். அந்த குடும்பத்துல இருந்து வந்ததுனால கூட எனக்கு வந்து ஓகே, ஒரு சினிமாவிலே நம்ம எல்லாத்தையும் பண்ணிட முடியுங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். வந்து இந்த படத்தை முடிச்சதுக்கு பிறகு நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆனேன். இதை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துவோம் அப்படின்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அப்போ தானு சாரோட சொன்ன ரெஃபரன்ஸ் மூலமாக நான் பிவிஆரை போய் மீட் பண்ணேன். அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப இந்த படத்துக்கு நாங்கள் என்னென்னலாம் உதவி பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு எது பெரிய தடையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பயந்தனோ அந்த இடத்துல ரொம்ப நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். இந்த நிமிடங்களில் நான் வந்து பிவிஆர் நிர்வாகத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய அசோக் சார், பாலு சார், கதிர் சார் எல்லாருக்கும் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சேன்.